முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ஒரு ஆண்டிற்கான முழு பலன்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குரு பகவான் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிற்பாடு, அதாவது இப்ப மிதுன ராசியில இருக்கிறாரு. ஜூன் மாதம் கடக ராசிக்கு வந்துருவாரு. கடக ராசியில ஒரு 5 மாதங்கள் இருப்பாரு. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி சிம்ம ராசியில கேது பகவான் கூட இணைந்து கேல யோகத்துல இருப்பாங்க. அதே மாதிரி கடகத்துல குரு பகவான் உச்சமடைந்து ஒரு 5 மாதங்கள் உச்ச நிலையிலே தான் இருப்பார். அவரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு இது. அதே மாதிரி ராகு கேதுக்கள் பயிற்சி நவம்பர் 25 2026 நவம்பர் 2026 ராகு கேதுக்கள் பயிற்சி நடைபெறும். அதே மாதிரி இப்ப ராகு பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருப்பாங்க. நவம்பர் மாசத்துக்கு மேல ராகு பகவான் மகர ராசிக்கு வந்துருவாரு. கேது பகவான் கடகத்துக்கு போயிடுவார். சனி பகவான் மீனத்திலேயே தான் இந்த ஆண்டு முழுவதும் இருப்பாங்க. இந்த ஆண்டுகள் நகரக்கூடிய இந்த 3, அதாவது சனி, குரு, ராகு கேதுக்கள், இந்த கிரகங்களை வச்சுதான் ஒரு ஆண்டுக்கு முழுவதும் உண்டான பலன்களை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசி ஜென்மசனியில இருக்கிறீங்க. விரயசனி ஒரு 2 வருஷம் கடந்துட்டீங்க. பண விரயங்கள் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. தூக்கம் இல்லாத தன்மையெல்லாம் ஒரு 2 வருஷமா இருக்கதான் செய்யும். அதெல்லாம் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் பாலைவனத்துல கொஞ்சம் தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் இந்த ஜூன் மாசத்துக்கு மேல இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, உங்க உச்ச குருவாகி உங்க ராசிநாதன் குரு பகவான் உச்சமாகிறது உங்களுக்கு ஒரு பலம் தான். அப்ப அவரே உங்க ராசியும் பாக்குறது. சனி அடிச்சு துவைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப கொஞ்சம் குரு பகவான் ஐயா கொஞ்ச நேரம் நிப்பாட்டு அப்படின்ற அமைப்புகள் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. குழந்தைகள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். ரொம்ப நாளா குழந்தைகள் ஐயா நம்ம பிள்ளை இப்படி சரியா, அதாவது குழந்தைகள் மீது கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. நம்ம பேச்ச கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னா, சிறு குழந்தைகள்லாம் அவங்களுக்கு ஏதோ சிறு சிறு நோய் உபாதைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல உச்ச குருவாக இருக்கிற பட்சத்துல அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், திடீர்னு யாரோ ஒரு தொடர்பு, அதாவது வெளிநபர் தொடர்பு, ஒரு நல்ல அதிகாரத்துல இருக்கிறவங்க தொடர்பு எல்லாம் கிடைச்சி அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு அதிர்ஷ்டம், அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். பெரிய அதிகாரம் இருக்கிறவங்க தொடர்பு கிடைச்சி அதன் மூலியமா வாய்ப்புகள் கிடைச்சி உங்களுக்கு ஒரு உயரக்கூடிய அமைப்பு, ஒரு உயரத்தை செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போக போகிற குரு சுபவிரயங்களை கொடுப்பார். வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகளை, ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், வேலையே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு. அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு கொடுப்பாரு. 12ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு தொடர்பெல்லாம் கொடுப்பாரு. தொடர்புன்னா, ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கலைங்க, வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டா இருக்கிறேன், என் முயற்சியை பலிக்க மாட்டேங்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். குரு 6ஆம் இடத்துல இருந்து உங்க 12ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. 2ஆம் இடம் பொருளாதார முன்னேற்றம், அக்டோபர் மாதத்துக்கு மேலே ஒரு பொருளாதார முன்னேற்றம்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்கும். அதே மாதிரி ராகு பகவான் நவம்பர் மாதத்துக்கு மேலே 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போறாரு. மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்துக்கு போறாரு. அண்ணன் அக்கால்கள் இருந்தால் கொஞ்சம் மனக்கசப்பு, சண்டை சச்சரவுகள்
இருக்கத்தான் செய்யும். அத கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மைய குடுக்கும். அதே மாரி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்த சனி பகவான் பார்த்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்த சனி பகவான் பார்த்துட்டு குடுத்து வந்த தடைகள்லாம் ஜூன் மாசத்துக்கு மேல இருந்தே உங்களுக்கு படிப்படியா விலகிடும். அதுக்கப்புறம் அக்டோபர் மாசத்துக்கு மேல குரு பகவானும் சிம்ம ராசிக்கு வந்து உங்க 10ஆம் இடத்த பார்க்கறதுனால இன்னும் தொழில்கள்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாரி ஜூன் மாசத்துக்கு மேல உங்க ராசிக்கு 9ஆம் இடத்த பார்க்கும்போது தந்தை மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் போன வருஷம் வரைக்கும் சண்டை சச்சரவாவே இருக்குது அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா, அந்த அமைப்புகள்ல சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி சரியாகக்கூடிய அமைப்புகள். தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவுகள் கண்டிப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும். அதே மாரி தந்தை வழி உறவுகள்னால உங்களுக்கு அதாவது சித்தப்பா, பெரியப்பாமார்கள்னால பிரச்சனையா இருக்குது. இட தகராறு அப்படி இப்படி அவங்க விட்டு குடுக்க மாட்டேன்றாங்க. அந்த அமைப்புகள்லாம் இருந்ததெல்லாம் அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் ஜூன் மாசத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கும். அதே மாரி தந்தையோட சொத்து ரொம்ப நாளா வந்து கிடைக்கல. கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துக்கிட்டே இருக்குதுங்க. எப்பதான் கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஜூன் மாசத்துக்கு மேல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா, உங்களோட பிறப்பு ஜாதகம், உங்களோட நாள், நேரம், பிறந்த இடம் இந்த 3யும் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த தசை நடக்குது? யோக தசை நடக்குதா? அவயோக தசை நடக்குதா? என்னதான் நடந்துகிட்டு இருக்குது? 6, 8 தசைகள் நடக்குது. 6, 8 தசைகள் நடந்தா பிரச்சனை. அது எப்பதான் தீரும் அப்படின்ற அமைப்புகள்லாம் தெளிவா, துல்லியமா சொல்லிடுறாங்க. கீழ உள்ள நம்பர கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.